இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறைச்சாலை வன்முறை மரணங்கள் குறித்து உடனடி விசாரணைக்கு சர்வதேச அமைப்புகள் அழைப்பு. தமிழீழ வைப்பகத்தில் எடுக்கப்பட்ட தங்கம் எங்கே? இலங்கை நாடாளுமன்றத்தில் கேள்வி. வடக்கில் எத்தனை ஏக்கர் காணிகளை விடுவிக்க முடியும்? இலங்கை ராணுவத்துக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து பிற தடுப்பு காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்ட கைதிகளின் மரணங்கள் குறித்து உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. 31 உயிர்களை பலியெடுத்த சிறை வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ந்தும் போராடி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நீர்கொழும்பு சிறையில் நடந்த வன்முறையிலிருந்து உயிர் பிழைத்த கைதிகள் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க வெலிக்கடை சிறைக்குள் செல்ல இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கைதிகள் மாற்றப்பட்ட இடங்களில் பழிவாங்கும் கொலைகள் மற்றும் சித்திரவதைகள் நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க தடுப்பு காவல் நிலையங்களுக்குள் தடையின்றி செல்ல இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் பேரவை கோரியுள்ளது. நீர்கொழும்பு சிறையில் நடந்த வன்முறையை தொடர்ந்து பிற சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளின் மரணங்கள் குறித்து உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை அழைப்பு விடுத்துள்ளது. நீண்ட காலமாக அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தவறி வருவது சிறை கைதிகளின் மற்றும் சிறைச்சாலை பணியாளர்களின் உயிர்களை ஆபத்து தள்ளுவதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய பிரதிபலிப்பாளர் பாபுராம் பந்த் வலியுறுத்தியுள்ளார். சித்திரவதைக்கு எதிரான ஐக்கிய நாடுகளின் குழு உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் நீண்ட காலமாக சுட்டிக்காட்டி வரும் இந்த பிரச்சனைகளுக்குரிய நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தவறி வருவது கைதிகளின் மற்றும் சிறைச்சாலை பணியாளர்களின் உயிர்களுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீண்டகால விசாரணைக்கு முன்னரான தடுப்பு காவல், சிறைகளில் நெரிசல் மற்றும் போதைப்பொருள் குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஏராளமானோரை சிகிச்சைக்கு அனுப்பாமல் தடுத்து வைத்தல் ஆகியவை ஐநா அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்ட குறிப்பிடத்தக்க பிரச்சினைகளாகும். இலங்கை நீதியமைச்சு வெளியிட்ட அண்மைய புள்ளி விவரங்களுக்கு அமைய சுமார் 10,000 பேரை மாத்திரமே தங்க வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இலங்கையின் சிறைச்சாலைகளில் 41,000க்கும் மேற்பட்டோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலைகளில் அதிகமான கைதிகள் வைத்திருக்கக்கூடியதை விட அதிகமான கைதிகள் சிறைச்சாலையில் இருப்பது இந்த அரசாங்கத்தின் பிரச்சனை மாத்திரமில்லை, ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்த பிரச்சனை. இது பல வருடங்களாக இருந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் தேதி வன்முறை வெடித்த பின்பு 7ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழு சிறைச்சாலையை சென்று சிறைச்சாலையை பார்வையிட செய்ய வேண்டும் என்று கூறி மனித உரிமைகள் ஆணைக்குழு சென்றிருந்த பொழுது மனித உரிமைகள் ஆணைக்குழுவை சிறைச்சாலைகள் அதிகாரிகள் உள்ளே அனுமதிக்கவில்லை. அன்று ஒரு சிறை கைதி உயிரானது பலியிடப்பட்டு காணப்பட்டது. எனவே இதற்கு யார் பதில் கூற வேண்டும்? 6ஆம் தேதி இந்த அளவுக்கு வன்முறை வெடித்த பின்பும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை கூட அரசாங்கம் உள்நுழைய விடவில்லை. எனவே இன்று கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கைதிகளும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் தமது உயிர்களை பலி கொடுத்துள்ளார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இருவர்களுக்கும் இரு தரப்பினருக்கும் இந்த அரசாங்கமே முற்றுமுழுதான பொறுப்பையும் கூற வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கிறோம். தமிழதாயகத்தின் மன்னாரைச் சேர்ந்த தமிழ் கத்தோலிக்கர்கள் தேவாலயத்துக்கு செல்லும் வீதியை மறித்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளனர். பள்ளங்கண்டல் புனித அந்தோனியா தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு பல தசாப்தங்களாக தாம் பயன்படுத்தி வந்த வில்பத்து தேசிய பூங்கா ஊடான பாதை மூடப்பட்டுள்ளதாக அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க பள்ளங்கண்டல் புனித அந்தோனியா தேவாலயத்தில் ஜூலை மாதம் 8ஆம் திகதி முதல் 12ஆம் திகதி வரை ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுவது வழமையாகும். ஆகவே திருவிழா நடைபெறும் 5 நாட்களுக்கு குறித்த பாதையை திறந்து விடுமாறு அவர்கள் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர். பாதையை திறக்குமாறு வலியுறுத்தி முள்ளிக்குளம் கிராமத்துக்கு செல்லும் பிரதான வீதிக்கு அருகில் நடைபெற்ற போராட்டத்தில் முள்ளிக்குளம், பள்ளங்கண்டல் மற்றும் காயாங்குழி கிராமங்களைச் சேர்ந்த கத்தோலிக்கர்கள் பங்கேற்றிருந்தனர். ஆண்டாண்டு காலமாக மக்கள் முள்ளிக்குள கிராமம் பள்ளக்கண்டல் புனித அந்தோனியார் ஆலயத்தில் தங்களுடைய மத நிறைவேற்றுவது வழக்கம். ஆசையோடு, ஆர்வத்தோடு, உச்ச பக்தியோடு அவர்கள் போய் வருகின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த வருடம்
கடந்த 4-5 நாட்களுக்கு முதல் எங்களுக்கு நியூஸ் வந்தது, ஒரு அறிவிப்பு வந்தது. அதாவது மரச்சிக்கட்டி புத்தள பாதையை எங்களாலே பாவிக்க முடியாது, தரப்பட்டுள்ளதாக எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. இதை கேட்டது மக்கள் மிகவும் தாக்கத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள், மனநிலை அடைகின்றார்கள். என்றால் காலாகாலமாக அந்தோனியார் ஆலயத்திற்கு பள்ளக்கண்டலுக்கு சென்று வருவது வழக்கம். அவை நாங்கள் இங்கிருந்து பள்ளக்கண்டல் ஆலயத்திற்கு செல்வதற்கு இந்த பாதையாலே, அதாவது மரச்சிக்கட்டி புத்தள பாதையை பாவித்தால் வெறுமனே 30 கிலோமீட்டர் மட்டும்தான் போகும். அதே வேளையில நாங்கள் சுத்தி வந்தோம் சொன்னால், அன்றாபுரம் புத்தளம் சுத்தி வந்தோம் சொன்னால் ஏறத்தாழ 250 கிலோமீட்டர் தொலைவாக காணப்படுகின்றது. மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு வறுமை கோட்டுக்குள் இருக்கின்றபடியாலே சுத்தி போவது என்பது எங்களுக்கு அது இயலாத காரியமாக இருக்கின்றது. இந்த போராட்டத்தை தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மன்னார் மாவட்ட செயலாளர் கே கனகேஸ்வரனிடம் அவர்கள் கையளித்தனர். நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி தாங்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த பாதை வழியாக இந்த ஆண்டு ஆலயத்துக்கு செல்ல முடியாது என ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வனவிலங்கு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவித்ததாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். முள்ளிக்குளம் வழியாக பள்ளங்கண்டல் புனித அந்தோனியார் தேவாலயத்துக்கு செல்லும் பாதையை பயன்படுத்துவதற்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தெளிவான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது அந்த பாதை இயற்கையாகவே மீண்டும் வனப்பகுதியுடன் இணைந்து வருவதுடன் அது அதிக சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த மாத இறுதியில் நடைபெற்ற உத்தியோகபூர்வ கூட்டத்தில் இந்த ஆண்டு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவை வழக்கமான பாரம்பரிய முறையிலேயே நடத்த தீர்மானிக்கப்பட்டதாக அந்த பகுதி கத்தோலிக்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பள்ளங்கண்ட தேவாலயத்துக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் யாத்திரிகர்கள் 1983ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் மாத்திரமே பாரம்பரிய பகுதியை பயன்படுத்த முடியாமல் இருந்ததாக கத்தோலிக்க விசுவாசிகள் குறிப்பிடுகின்றனர். வருடாந்தம் சுமார் 30,000 யாத்திரிகர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்க வருவதாகவும் அவர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களை மீறி தேசிய பூங்கா எல்லைக்குள் சுதந்திரமாக செல்வதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். போரின் முடிவில் இலங்கை அரசாங்க படைகளால் தமிழீழ வைப்பகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தங்கம் குறித்து வடக்கின் தமிழ் மக்கள் பிரதிநிதியொருவர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். பல்வேறு ஊழல்கள் மற்றும் மோசடிகள் குறித்து எண்ணற்ற விசாரணைகளை முன்னெடுத்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இலங்கை அரசாங்கம் தமிழீழ வைப்பகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தங்கம் குறித்து ஏன் விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழர்களுடைய அதிலும் ஏழைகள் தமிழீழ வைப்பகங்களிலே அடை வைத்த அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது? நான் கேள்வியாகவும் கூட கேட்டிருந்தேன். இதுவரை இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முதல் இந்த அரசாங்க தரப்பிலே சொல்லியிருந்தார்கள், நாங்கள் அந்த நகைகளை மக்களிடம் கொடுக்கிறோம் என்று, நாங்கள் அதற்கான வழியை தேடுவோம் என்று. ஆனால் இப்பொழுது வேறு ஒரு கதையை சொல்லுகிறார்கள், அது அரசாங்கத்தினுடைய நிதி மூலத்துக்கு மாற்றப்படும் என்று. நான் சென்ற வாரம் கூட என்னிடம் யாழ்ப்பாணத்திலே இருந்து ஒரு அம்மா வந்திருந்தார். 50 பவுன் நகைகளை தான் தமிழீழ வைப்பகத்திலே பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். நான் அடைவு வைத்திருக்கவில்லை, பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். இதனை விட இதுவரை கிட்டத்தட்ட 816 பேர் என்னிடம் தங்களுடைய விண்ணப்பங்களை தந்திருக்கிறார்கள். தங்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட அடைவு நகைகளை மீட்டு தாருங்கள், அது இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் தானே கொண்டு போயிருக்கின்றன, அதனை அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருக்கிறது, இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, நாங்கள் அதனை அந்த மக்களுக்கு வழங்குவோம் என்று. ஆகவே நீங்கள் ஒரு நேர்மையான கண்ணியமிக்க அரசாங்கம், நீங்கள் உங்களுடைய பெயரை நல்லதாக்குவதற்காக பல பெயர்களை சொல்லுகிறீர்கள். அப்படியானால் கடந்த அரசாங்கம் கொள்ளையடித்த தமிழ் மக்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகையை மீட்டெடுத்து அதை தமிழ் மக்களிடம் வழங்குவதற்கு என்ன தடை இருக்கிறது? ஏன் நீங்கள் அதனை அந்த மக்களிடம் வழங்கக்கூடாது? நீங்கள் எத்தனையோ பேருக்கு விசாரணை நடத்துகிறீர்கள். சுரேஷ் ஆலையில் இருந்து பழைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வரைக்கும் நீங்கள் பல பேருக்கான விசாரணைகளை மேற்கொள்கிறீர்கள். இந்த நகைக்கு என்ன நடந்தது? இது தமிழர்களுடைய நகை என்பதனால் நீங்கள் விசாரணை செய்யாமல் விடப் போகிறீர்களா? அல்லது இங்கும் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் நடந்திருக்கிறது, அப்படியானால் இந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பதை விசாரிக்காமல் விடப் போகிறீர்களா? தயவு செய்து பணத்தை மட்டும் தூயதாக்கல் மட்டுமல்ல, இந்த நடந்து போன மிகப்பெரிய அநியாயத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய நகைகளை மீளப் பெறுவதற்கு இந்த அரசாங்கம் உடன் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.
யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்துள்ள தமிழர்களுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளில் எவ்வளவு நிலப்பரப்பை விடுவிக்க முடியும் என்பது குறித்து ஒரு மாதத்துக்குள் நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு இலங்கை இராணுவத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தங்களது பாரம்பரிய காணிகளை இழந்த அந்த பகுதி தமிழ் மக்கள் குழுவினர் ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை வேளையில் பலாலி சந்தி பகுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை சந்திப்பதற்காக ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அங்கு சென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் வலிகாமம் வடக்கில் காணிகளை இழந்த 2176 பேர் தாக்கல் செய்திருந்த வழக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு குறித்து போராட்டக்காரர்களிடம் தெரிவித்தார். நீதிமன்றம் நாங்கள் சொன்னாங்க, இது விவசாய காணியை தேசிய பாதுகாப்பு என்ற போர்வைக்குள்ள வச்சிருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லையாண்டு. அப்போ அது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு ஒரு அழுத்தம் பிரயோகிச்சிருக்கு. இப்போ கடைசியாக நீங்கள் அதை உடனடியாக நீங்கள் விடுவிக்கிறேன்னு நான் சொல்லி நான் சொல்கிறபடியாக ஒவ்வொரு முறையும் வந்து விடுவிக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்காமல் ஒரு மாத காலத்துக்குள்ள எவ்வளத்தை உடனடியாக விடுவிக்கிறீங்கன்றதை மன்றுக்கு அறிவிக்க சொல்லு. இடத்தையும் பரப்பையும் விஸ்தீரணத்தையும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்க சொல்லியிருக்கு. அது எனக்கு தெரிய எங்களுக்கும் அறிவித்தல் கொடுக்க சொல்லியிருக்கு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சுமார் 6000 ஏக்கர் நிலங்களை அரசுடைமையாக்கும் வகையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி இன்னும் நடைமுறையில் இருக்கும் நிலையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அந்த நிலங்களில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவு நிலமானது அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்ளும் வகையில் அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டிருந்ததாக யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். எனினும் அந்த வர்த்தமானி அறிவிப்பு இதுவரை மீளெடுக்கப்படாததால் தங்களது காணிகளுக்கான சட்டபூர்வ உரிமையை உறுதிப்படுத்த முடியாமல் கடுமையான சிரமங்களை தாம் எதிர்கொண்டு வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் இலங்கை இராணுவம் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்துள்ள தமிழர்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி வடமாகாண இராணுவ தளபதியின் அதிகாரப்பூர்வ இல்லமான கொமாண்ட பங்களா முன்பாக 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மற்றுமொரு தொடர் போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மற்றுமொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.